சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பொதுவாகவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர், அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்ட்டு தான் சொல்லணும். நீங்கள் உட்கார கூட சொகுசான சோபா இருக்கா, சேர் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுவீங்க. நடக்க கூட யோசிப்பீங்க. நடந்து போனால் ஏதோ இவருடைய பின்னால், அதாவது உங்களுடைய பின்னால் படை பரிவாரங்கள் பவனி வர நடந்தது போல அசையாம, அலுங்காம, குலுங்காம, அதிராம நடந்து போவீங்க. அதாவது சொகுசாக நடந்து போகக்கூடிய ஆள் நீங்கள். உச்சி வெயிலில் கூட நீங்கள் நில ஒளியில் நடப்பது போல் நடப்பீங்க. பதற மாட்டீங்க, யாருக்கும் பயப்படவும் மாட்டீங்க. வெளியில் தான் போனால் தான் அந்த வேலை முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போவீங்க. இல்லை, இடையே நீ போய் பார்த்துட்டு வாடா, நீ போய் பார்த்துட்டு வா, நான் என்னால் முடியாது இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டை விட்டு கூட வெளியே போகவே மாட்டீங்க. வீட்டை மிகவும் நேசிக்கும் குணம் கொண்டவராகவும் நீங்கள் இருப்பீங்க. வீரதீர சாகசங்கள் செய்யவும் துணிய மாட்டீங்க. இனிமையான மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. ஆரவாரமான சிரிப்பு, அலட்டலான பேச்சு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களிலும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களிலும், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களிலும் பிறந்த நீங்கள்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும்னா, உங்கள் முன்னால் யாரும் சத்தம் போட்டு பேசவும் கூடாது, பாட்டு கேட்கவும் கூடாது, டிவி பார்க்கவும் கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதையெல்லாம் நீங்களும் செய்யவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு உணவு பிரியர் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பாரம்பரியமான உணவுகளை அதிக அளவு விரும்பி சாப்பிடுவீங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் தேடி கண்டுபிடிச்சு நீங்களே சமைத்தாவது அதை சாப்பிட்டுடுவீங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை விட்டுட்டு போகிறது அப்படின்றது உங்கள் அகராதியிலேயே கிடையாது. 3 வேளையும் சூடாக சுவையாக சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. கூழ் அல்லது கஞ்சி குடித்தா கூட வெங்காயம், வற்றல், வடம், ஊறுகாய், துவையல் என்று 3-4 வகைகளை வச்சு சாப்பிடக்கூடிய ஆள் நீங்கள். தட்டில் மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் ரசித்து ருசித்து நிதானமாக சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இடைப்பட்ட நேரங்களில் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டீ, வடை, முந்திரி பகோடா, பாதாம் அல்வா அப்படின்ட்டு வேறு ஏதாவது ரிச்சான ஐட்டங்கள் கிடைக்குதா அப்படின்ட்டு சாப்பிடுவீங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வயிறை ரொப்பிக்கொள்வீங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் குண்டா பப்ளியாக இருப்பீங்க. நீங்கள் நடக்கும்போது ஜல்லிக்கட்டு காளை போல் ஆடாமல் அசையாமல் நடப்பீங்க. கிராமங்களில் மாடு மாதிரி வராம்பாரு, கொஞ்சமாவது அசைகிறானா அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. நடையில் ஒரு அலட்சியம் இருக்கும், செயல்பாட்டில் ஒரு திமிர் இருக்கும். மற்றவருடைய பேச்சுக்கோ செயலுக்கோ ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு எகத்தாளம் இருக்கும் உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனித்து தெரிவிங்க, எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும். அப்படியாப்பட்ட திமிர்த்தனமும் வல்லமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பூகம்பம் வரப்போவதாக சொன்னாலும் அப்படியா அப்படின்ட்டு கேட்பீங்க. பதற மாட்டீங்க, ஆனால் திடமாகத்தான் செயல்படுவீங்க. தன்னை சார்ந்த அனைவருக்கும் தக்க பாதுகாப்பும் கொடுப்பீங்க. எதிர்பேச்சு பேசுகிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது உங்களுடைய பேச்சுக்கு யாராவது எதிர்பேச்சு பேசினா அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களை யாராவது சீண்டி பார்த்தா அமைதியாக இருப்பீங்க, கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்க மாட்டீங்க. ஆனால் ஓவராக போனாங்க அப்புறம் உங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் காட்டிடுவீங்க. நீங்கள் பாட்டுன்னு கத்திட்டே இருப்பீங்க. நீ திட்ட நான் திண்டுக்கல், நீ வைய நான் வைரக்கல் என்று அரங்கத்தனமாக இருப்பீங்க. கோபமே வராது, வந்தால் பேரழிவு தான். யாரிடத்துலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பகிரங்கமாக சொல்ல மாட்டீங்க. ஆனால் அன்பு செலுத்துவதில் உங்களை போல ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. வார்த்தைகளை விட செயல்பாடுகளை நீங்கள் அதிகம் நம்புறீங்க. சின்ன விஷயங்களை கூட நிறுத்தி நிதானித்து தான் செய்வீங்க. தாயோ தந்தையோ மனைவியோ நண்பரோ காதலியோ இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் கத்தினாலும் அவங்க உங்களுடைய பேச்சுக்கு பல சமயங்களில் செவி சாய்க்க மாட்டாங்க. உங்களை மதிக்காமல் கூட செல்வாங்க. யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரி என்று மனதில் பட்டதை மட்டுமே செய்யக்கூடிய ஆள் நீங்கள். மற்றவங்க கிட்ட எதிர்வாதம் செய்து தன்னுடைய நியாயத்தை எடுத்துரைக்க எப்பாடுபட்டாவது அதை
சொல்லியே தீர்ப்பீங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து எத்தனை மணி நேரம் வேணுமானாலும் கேட்பீங்க. அதாவது மற்றவர்கள் நல்லது சொன்னாங்கன்னா சரி செய்கிறேன் அப்படின்ட்டு ஒற்றை சொல்லில் எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க. நம்மளுடைய பேச்சை அவங்க கேட்டு நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். உங்களுடைய முடிவுகள் எப்பவுமே சரியாக இருக்கும். திட்டமிட்டு செய்வீங்க, வெற்றி உங்களை தேடி வரும். எப்போதாவது தோல்வி ஏற்பட்டால் அதற்காக கலங்கக்கூடிய ஆள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இல்லை. யாரையும் திட்ட மாட்டீங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்ததில் வெற்றி பெறுவீங்க. அதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா யார் மீதும் பழி சுமத்த மாட்டீங்க. உன்னால தான் இந்த தோல்வி, உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் சரி போனால் போயும்போது அடுத்து வெற்றி எப்படி பெறுவது, அடுத்த செயலில் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அதை நோக்கி சென்று கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு தீதும் நன்றும் பிறதரவாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கொள்வீங்க. அடிமை வேலையை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. 9 மணி நேரம் வேலை செய்யணும், 10 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான வேலையை நீங்கள் சுத்தமாக விரும்ப மாட்டீங்க. தனக்கு மேலே ஒரு அதிகாரி தாம் என்ன வேலை செய்கிறான் அப்படின்ட்டு உற்று நோக்கி கொண்டிருந்தாங்கன்னா போயா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருப்பீங்க. கடின உடல் உழைப்பு தேவைப்படும் வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பாஸ் என்கிற பாஸ்கரனில் வரும் ஆர்யா போல தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பணம் மிகவும் பிடித்த விஷயம்னே சொல்லலாம். அதனால் பணம் புழங்கும் ஷேர் மார்க்கெட்டு, வட்டி கடை, அடகு கடை, ஃபைனான்சியரு, கமிஷன் ஏஜென்ட்டு, பவர் புரோக்கரு போன்ற வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவீங்க. நீங்கள் மண் ராசி அப்படின்றதுனால, அதாவது உங்களுடைய ராசி மண் ராசி அப்படின்றதுனால ரியல் எஸ்டேட், கட்டிட கான்ட்ராக்ட் போன்றவற்றிலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதில் ஈடுபட்டால் லாபமும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். நீங்கள் அதிகார ஆசை உள்ளவர் என்று கூட சொல்லலாம். அதனால் உங்களில் சிலர் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளாகவே இருக்க விரும்புவீங்க. ஓய்வு பெறும் வயதான பின்பும், ஓய்வு பெறக்கூடிய வயது வந்த பின்பும் கூட சிலர் பதவி மற்றும் அதிகார ஆசைக்காக புதிய பதவி அல்லது பதவி நீட்டிப்பு இதையெல்லாம் கேட்டு பெறுவீங்க. நீங்களே அதிகாரம் இல்லாத வேலைகளை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. என்னதான் பதவி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சாலும் அந்த அதிகாரத்தை வச்சு பணம் சம்பாதிப்பதை விட அதிகாரம் செய்வது தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். எளியவர் யாருக்கும் இறங்கி வந்து பதில் சொல்லாமல் உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொள்வது உங்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. தன்னை சந்திக்க வருவோரிடம் சுருக்கமாக பேசுவது, விரல் சொடுக்கி கூப்பிடுறது, கை ஜாடை மற்றும் தலையால அசைத்து பணியாளர்களுக்கு கட்டளை இடுவது, கெத்தா நடந்து கொள்வது, பாராட்டுறது, வெறுக்கிறது போன்ற உணர்வுகளை கூட பார்த்தீங்கன்னா சொற்களால் சொல்லாமல் ஜாடையால் உடல் மொழியால் வெளிப்படுத்துறது போன்ற அதிகார போக்குகளை நீங்கள் ரொம்பவே ரசிப்பீங்க. அதன்படி தான் நீங்கள் செயல்படவும் செய்வீங்க. தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பின்பு நீண்ட காலம் ஓய்வெடுத்தும் கொள்வீங்க. எதை வாங்கினாலும் அது பெரிதாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. வீட்டு விசேஷங்களுக்காக அதிக செலவு செய்து அமர்க்கலப்படுத்துவீங்க. வீடு கட்டினா கூட தன் கூட இருப்பவர்கள் பார்த்து பார்த்து அதிசயிக்கத்தக்க வகையில் மிக அழகாக கட்டக்கூடிய ஆட்கள் நீங்கள். வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் ஆடம்பரமான பொருளாக தான் நீங்கள் வாங்குவீங்க. வீட்டில் செடி கொடி மரம் ஆகியன இருப்பதும் அங்கு இன்னிசை கீதங்கள் ஒலிப்பதும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக இருக்கும். அதாவது இயற்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்குவீங்க. உங்கள் வீட்டை சுற்றி உங்களுடைய கண் அசைவுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் உங்ககிட்ட எப்போவும் இருந்து கொண்டே இருப்பாங்க. உங்ககிட்ட பணமே இல்லைனா கூட உங்களுக்கு கீழே உங்களுக்கு அடிமையாக சொல்ல முடியாது, உங்களுடைய அன்புக்கு படிந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருப்பாங்க. வீர தீர சாகச கதைகளை கேட்க உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். நகைச்சுவை உணர்வும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காமெடி காட்சிகளை பார்க்கும்போது கூட வாய் விட்டு சிரிக்க மாட்டீங்க. உங்களுடைய முகத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும். அந்த காட்சிகளை ரசிக்கிறீங்க அப்படின்றத மட்டும் மற்றவங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் சிரிச்சிடுவேனா அப்படின்ற மாதிரி ஒரு அமர்த்தலாக திமிராக உட்கார்ந்து இருப்பது போல் மற்றவங்களுக்கு தெரிந்தாலும் உங்களுடைய குணாதிசயமே அதுதான் அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க.
யாராவது வழிக்கு கீழே பொத்துன்னு விழுந்துட்டா கூட ஓவென்று சிரிப்பு தான் சிரிப்பீங்களே தவிர ஓடி போய் தூக்க மாட்டீங்க. உங்ககிட்ட திறமை அதிகமாக இருக்கின்றது, ஆனால் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த நீங்கள் தவறி விடுகிறீர்கள். மென்மையான குணம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய திறமையால் எல்லோரையும் கவர்ந்து விடுவீங்க. எதிலையுமே சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுப்பீங்க. பாசம் உள்ளவர்களாகவும் நேசம் உள்ளவர்களாகவும் விளங்கக்கூடிய ஆட்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. சிறந்த கற்பனை திறன் உங்ககிட்ட இருக்கும். படைப்பாற்றல் திறன் இருக்கும். சில சமயங்களில் மன சஞ்சலங்களால் அமைதி இழந்து தவிப்பீங்க. கடினமாக உழைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. எந்த தவறுகளையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மையும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, பரோபகார மனம் கொண்டவர்கள் நீங்கள். பாரம்பரியமான சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் நவீனத்தை தான் நீங்கள் விரும்புவீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவீங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அடிக்கடி வந்து செல்லும். ஜன வசீகரம் நிறைந்த உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியில் பிறந்த அனைவரும் பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் 35லிருந்து 40 வயதிற்குள்ளார ஏகப்பட்ட சுகபோக வாழ்வை நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். நடனம், இசை போன்றவற்றில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிர்வாக திறமை குறைவாக இருந்தாலும் மிக பெரும் தொழிலதிபர்களாக நீங்கள் வருவீங்க. தொழிலாளர்களை சரிசமமாக நடத்துவீங்க. தொழிலாளர்கள் கிட்ட காட்டக்கூடிய அந்த பாசம்தான் நிர்வாக திறமை கம்மியாக இருந்தாலும் உங்களை தொழிலதிபர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக இருக்கின்றது என்று சொல்லலாம். சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் பார்த்தீங்கன்னா, அதாவது தொழில் ரீதியாக தொழிலதிபர்களாக இருந்து சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கட்டும், வியாபாரியாக இருந்து சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கட்டும், மற்ற எந்த வகையிலாவது சம்பாதிப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைத்தையும் உங்கள் செலவுக்காகவே வைத்து கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உணவு விடுதி, ரெஸ்டாரண்ட், லாட்ஜ் உரிமையாளர்களாகவும் பால் பண்ணை உரிமையாளர்களாகவும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. பலரும் விவசாயத்தில் ஈடுபடுபவர்களாகவும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு அடிபணிந்து செய்யக்கூடிய வேலையை விரும்பாத நீங்கள் அடுத்து நாமளா என்ன செய்யலாம், ஏதாவது தொழில் செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த முடிவை எடுத்து வாழ்வின் உச்சிக்கே செல்வீர்கள். நாம் சொந்தக்காரங்க கிட்ட பேசலாமா வேணாமா, பேசினா ஏதாவது பிரச்சனை வருமா, பணம் கேட்பாங்களா, இல்லை நம்ம போய் அவங்கக்கிட்ட பணம் கேட்டால் கொடுப்பாங்களா, ஏதாவது பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏகப்பட்ட விளைவுகள் அதன் பின் வருமா அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட பேசுகிறதுக்கே ஒன்றுக்கு 2 முறை அல்ல 100 முறை யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. இதனால் குடும்பத்தில் எப்போதும் குதூகலம் இருந்து கொண்டே இருக்கும். சிறப்பு, அதாவது சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் இது துணை புரிகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சண்டை வந்தாலும் எளிதாக பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஆற்றலும் திறமையும் வல்லமையும் பெற்றவர்களாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். செல்வமும் செல்வாக்கும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். காதல் திருமணம் உங்களுக்கு நிச்சயம் கைகூடும். பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிக சுதந்திரத்தை கொடுத்து வளர்ப்பீங்க. சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் உங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சில சமயத்தில் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் கடினமாக உழைத்து பல நேரங்களில் பல வழிகளில் இருந்து செல்வங்களை ஈட்டுவீங்க. உங்களுக்கு அடிக்கடி சில ஜல சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து போகும். முகப்பரு, கண், மூக்கு, தொண்டைகளில் பிரச்சனை, மூட்டு வலி போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பெரிய பதவியில் இருப்பவர்களின் அன்பை, ஆதரவை நீங்கள் பெற்றிருப்பீங்க. எதையுமே சுயமாக செய்வீங்க. பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு மதித்து நீங்கள் நடப்பீங்க. வருங்காலத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய மிக பெரும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது.
தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தனங்களையும் அணிபவராக நீங்கள் இருப்பீங்க. அதிர்ந்து பேசாத மென்மை குணம் உங்ககிட்ட இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வீங்க. சாதகமாக அந்த செயல்களையும் நீங்கள் முடித்து கொள்வீங்க. அதிகம் பேசாமல் செயல் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவீங்க. சிறந்த படைப்பாற்றல் திறன், கற்பனை திறன் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய அழகும் ஆடம்பரமான வாழ்க்கையும் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கடின உழைப்பு உங்ககிட்ட இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதையும் உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்வீங்க. சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. மற்றவர்கள் கெடுதலே செய்தாலும் பரவாயில்ல போடா நான் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. நீயே நல்லா இருடா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வருவீங்களே தவிர சாபம் விட மாட்டீங்க. விளம்பரம், கதை எழுதுவது, மார்க்கெட்டிங், நகை வடிவமைத்தல் போன்ற தொழில்கள்லையும் நீங்கள் வாழ்வின் உச்சத்தை நிச்சயம் பெறுவீங்க. தான தர்மம் செய்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பரந்த மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கும். தாராள மனப்பான்மையும் மிக சிறப்பான ஒரு குணமும் அமைய பெற்றவர்களாக நீங்கள் இருப்பதால் உங்களை சுற்றி நண்பர்கள் வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக பல சமயங்களில் இருப்பாங்க. மனம் விட்டு யாராக இருந்தாலும், பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிறிய ஆளாக இருந்தாலும் சரி, பணம் வச்சிருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, சரிசமமாக சாதாரணமாக எளிமையாக பழகக்கூடிய ஆட்களாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அற்புதமாக அமையும். 100ல் 99% பேருக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அருமையாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு பிறக்க போகின்ற பிள்ளைகளால் நீங்கள் மிக பெரும் அளவில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. பிறந்திருக்கின்ற பிள்ளைகளால் பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்களால் மிக பெரும் நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்தை அருமையாக நடத்தி செல்வீங்க. ஊரில் 1000 பேர் 1000 விஷயங்களை 1000 விதத்தில் பேசினாலும் நான் செய்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு நிலையோடு சிறந்த ஒரு முடிவெடுத்து குடும்பத்தை அருமையாக நடத்தக்கூடிய ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக நீங்கள் விளங்குவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். புத்திர பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. திருமணமாகி 4 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லையே அப்படின்ட்டு கவலைப்படக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் என்று சொல்லலாம். நிச்சயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கின்றது. கவலையே வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். மிக முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாட்டையும் செய்யுங்கள். நிச்சயமாக திருமண வாழ்க்கையாகட்டும் சரி, புத்திர பாக்கியம் ஆகட்டும் சரி, உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படின்னுட்டும் அடித்து சொல்லலாம். தேசப்பற்று உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. எதையும் யாரையும் முழுமையாக நம்பக்கூடிய ஆளாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கின்றது. எப்போதாவது ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீங்களே தவிர சும்மா இருக்க மாட்டீங்க. பாசம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் மீது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் விளங்கலாம். எதையும் ஆராயும் நோக்கம் உங்கள்கிட்ட அதிகம் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கின்றது. கலகலப்பான பேச்சுகளின் மூலமாக அனைவரையும் உங்களுடைய பக்கம் நீங்கள் சுண்டி இழுப்பீர்கள். வேலை செய்யும் இடத்துல பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நமக்கு குடும்பம்தான் முக்கியம், பசங்க தான் முக்கியம், அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நாம் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போகத்தான் வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் உங்களுடைய வேலையில் சிறப்பாக ஈடுபடுவீர்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க. பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமாக செல்லும். நீங்கள் எந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டாலும் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தையே கொடுக்க போகின்றது. ஷேர் மார்க்கெட்டில் அதிக அளவில் முதலீடுகளை செய்யாதீங்க. அதனால் பல பிரச்சனைகள் நிச்சயம்
உங்களுக்கு வரும். உங்களுடைய திறமை மற்றும் அறிவு ஆற்றலால் அரசாங்கத்திலையும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லையும் ஆலோசகராக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கற்பனை வளத்தால் கவிதை கட்டுரை எழுதுவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் நெறிமுறை தவறாமல் இருப்பீங்க. டான்னு ஆஜராகிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சிறந்த பாடகராக, இசைக்கலைஞராக, ஆர்டிஸ்டாக, கவிஞராக, நாவல் ஆசிரியராக நீங்கள் இருக்கக்கூடும். வீடு, ரோடு, மேம்பாலம் கட்டுமானம், கருவிகள் செய்தல், டெக்ஸ்டைல், ஆடை தொழிற்சாலை, ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகள் போன்றவற்றிலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். போன்ற தொழில்கள்லையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. உயர்ந்த பண்பும் மிக மிக முக்கியமாக குடும்ப எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஆளாகவும் நீங்கள் இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் கில்லாடிகளாக நீங்கள் இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் தனித்து தெரியக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எப்பேற்பட்ட கடினமான காரியத்தையும் எளிதாக முடித்து மற்றவர்களிடம் பாராட்டை பெறுவீர்கள். நல்ல வசதியான இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். அவங்களால அனுகூலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. வெளிநபர்களிடம் விட்டு கொடுக்கும் அளவுக்கு வீட்டில் மனைவி மக்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. கொஞ்சம் கராராக தான் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை சற்று குறைவாக இதனால் இருக்கும். மனைவி வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால நீங்களும் பார்த்தீங்கன்னா செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. அதிகமாக செலவு செய்வீங்க. உங்களுக்கு கை கால் சோர்வு, இரத்தமின்மை, அதாவது இரத்தம் குறைவு, நெஞ்சு வலி, கண் நோய், வயிற்று வலி போன்ற நோய்களும் வரக்கூடும். நீரிழிவு, வாதம், குடல் ஏற்ற இறக்கம் போன்ற நோய்களும் அடிக்கடி வந்து போயிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. மன உறுதி அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற காரணத்திற்காக இந்த நோய்கள், எந்த நோய்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வீங்க. அதிலிருந்து மீண்டும் விடுபட்டு வருவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானித்து இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் செய்வீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அம்சம் நிறைந்தது தான் இந்த கார்த்திகை 2ஆம் பாதம். ஆகையால் அதிக ஆசை, பாசம், பற்றுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. தனக்கான லட்சியங்களை அடைய போராடும் குணம் உங்கள்கிட்ட அதிகம் இருக்கும். ரொம்பவே வீரம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. எதை செய்தாலும் சிறப்பாக செய்வீங்க. குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போவீங்க. பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலைக்கு செல்வீங்க. பொருளாதாரத்தில் அடிக்கடி தடைகள் ஏற்பட்டாலும், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிப்பீங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை உடனடியாக செய்து விடுவீங்க. அடுத்ததாக கார்த்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அம்சம் நிறைந்தவர்கள். பேராசை, பணவெறி, எப்படியாவது வெற்றி பெறணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கோபம், பொறாமை, பழி வாங்கிறது போன்றவற்றை இயல்பாகவே நீங்கள் கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, பிடிக்காதவங்களை நீங்கள் அறவே ஒதுக்கிடுவீங்க. நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள். அடுத்ததா கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். தர்ம சிந்தனை, இரக்க குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கின்றது. அடக்கம், ஒழுக்கம், நட்பு, பாசம் போன்ற நல்ல குணங்களும் உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கடி ஆன்மீக பயணம், தெய்வ நம்பிக்கை போன்றவற்றிலேயும் ஈடுபடுவீங்க. ஆன்மீக பயண ஈடுபாட்டால் உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிந்த உதவிகளையும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வீர்கள். இரக்க குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது என்பதால் பலரும் உங்களுடைய உதவியை தேடி வருவார்கள். நீங்களும் இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்காக செய்வீர்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடி தாலுக்கா கஞ்சாநகரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது. தாயார் துங்க பாலாஸ்தானாம்பிகை இருக்காங்க. நீங்கள் போயிட்டு இந்த கோயிலில் வழிபாடு நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரும் பலன்கள் கிடைக்கும். திருமண தடைகள் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் விலகும்.
கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க. இதனால் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உங்ககிட்ட நிறைய இருக்கின்றது. தான தர்மங்களையும் நீங்கள் செய்வீங்க. எப்போதும் மன போராட்டத்தோடு இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்ககிட்ட இருக்கின்றது. காவல்துறை இராணுவத்தில் பணிபுரிய விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எதையும் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க. மேலும் உங்களுக்கு செல்வத்துக்கு குறையே இருக்காது. சொகுசான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கலை ஆர்வத்தோடு தான் செய்வீங்க. அழகிய தோற்றம், உடல் அமைப்பு பிறரை கவரும் விதமாக இருக்கும். சாந்தமான குணம் உங்ககிட்ட இருக்கும். அடிக்கடி வீர தீர செயல்களில் ஈடுபடுவீங்க. தர்ம சிந்தனை, இரக்கம், பொது நலத்தில் ஈடுபாடு ஆகியவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விரும்பியது கிடைக்கல அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழே இருக்கீங்க. உங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமானவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். சிறந்த கல்வியை பெற்றிருப்பீர்கள். கணிதம், அறிவியல் துறைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஓவியம், சிற்பம், நடனம், இசை போன்றவற்றிலையும் ஈடுபாடு அதிகம் இருக்கும். சிலர் இதிலெல்லாம் சிறந்து விளங்குவீங்க. பேரையும் புகழையும் சம்பாதிப்பீங்க. நடுத்தர வயதிற்குள்ளாரவே பல பேர் மிக பெரும் செல்வந்தர்களாக வலம் வருவீங்க. உங்களுக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்வீங்க. உங்களுக்கு பிடிக்காததை யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டீங்க. போடரே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்ற திமிர்த்தனமும் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து போகும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். மிக சிறந்த மனோபலத்தை பெற்றிருப்பீர்கள். எப்பேற்பட்டாவது நீங்கள் அடைய விரும்புவதை அடைந்து விடுவீர்கள். குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும். எதையுமே பொறுமையாக சாதிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. அரிசி, மருந்து, மீன் தொடர்பான தொழில்களில் சாதனை படைப்பீங்க. செல்வத்தை ஈட்டுவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டு பெரிய பதவிகளில் இருப்பீங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பொருளையும் புகழையும் ஈட்டுவீங்க. உங்களுக்கு சுற்றுலா செல்வது ரொம்ப பிடிக்கும். இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு அடிக்கடி போய் வர வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஈடேறும். அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதனால் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு பாண்டவதூத பெருமாள் கோயில், தாயார் சத்யபாமா, ருக்மணி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிருஷ்ணரை தரிசித்து வந்தால் எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் விலகிவிடும் அப்படின்றது ஐதீகமாக இருக்கின்றது. உங்களுக்கு பேரும் புகழும் சேர்வதற்கு இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். மிக பெரும் பொருளும் பணமும் உங்களை சேரும். கோடீஸ்வரராக கூடிய அருமையான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் மூலமாக நீங்கள் நிச்சயம் ஆவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததா மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் வரீங்க. இதன் காரணமாக எப்பேற்பட்ட செயலையும் எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. போராட்ட குணம் அதிகமாக இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கின்றது. சொந்தமாக தொழில் செய்கிறது தான் நீங்கள் விரும்புவீங்க. நேர்மையான சிந்தனை உங்ககிட்ட இருக்கின்றது. பழமையை நேசிப்பதோட புதுமையையும் நீங்கள் விரும்புவீங்க. தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் அப்படின்றத நீங்களே தீர்மானித்து கொள்வீங்க. அடுத்ததா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்திற்கு ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இரக்க குணம், இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். சொந்த முயற்சியால் முன்னேறுவீங்க. எந்த நெருக்கடி வந்தாலும் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் பேசவே மாட்டீங்க. தன்மான சிங்கங்களாக வாழ்வீங்க. அறிவாற்றலால் அரசாங்கத்தில் பெரிய நிறுவனத்தில் மிக பெரும் பொறுப்பில் இருப்பீங்க.
ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க. அறப்பணிகளில் ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபடுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருவாரூர் மாவட்டம் எண்கண் அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலில் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கின்றனர். நீங்கள் இங்கு சென்று இத்தல இறைவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், நாகதோஷம் நீங்கும், பட்சி தோஷம் உள்ளவர்கள் அங்கு சென்றால் அனைத்தும் நீங்கும். தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி பல பிரச்சனைகளில் சிக்குபவர்கள், ஏகப்பட்ட தொந்தரவுகளில் மாட்டிக்கொள்பவர்கள், பௌர்ணமி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திர நாட்களில் நீங்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு வாழ்வில் மிக பெரும் ஒளி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.